மிஷனரி சர்ச். தேவனுடைய வார்த்தையிலும் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதிலும் ஆவிக்குரிய வல்லமையிலும் நிலைத்து நிற்கும் திருச்சபை பெத்தேல் மிஷனரி சர்ச். தலைமை போதகர் ரெவரண்ட் டைட்டஸ் கே. பிரபாகரன் தேவ நற்செய்தியை உலகமெங்கும் எடுத்துச் செல்கிறார். லண்டனில் மிச்சம் பட்டணத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 3 மணிக்கு தமிழிலும் மாலை 6 மணிக்கு சிங்களத்திலும் தேவ ஆராதனை நடைபெற்று வருகிறது. கனோவில் உள்ள எடின் பகுதியில் காலை 10 மணிக்கு தமிழ் சிங்கள ஆராதனை நடைபெற்று வருகிறது. இலங்கையில் யாழ்ப்பாணம், வவுனியா, திருகோணமலை நமது கிளை சபைகள் இயங்கி வருகின்றன. தொடர்புகளுக்கு பாஸ்டர் டைட்டஸ் கே. பிரபாகரன், டெலிபோன் நம்பர் 0208-391-0040, மொபைல் 0788883614. எங்கள் இணையதள முகவரி www.bethelministries.org.uk. எல்லோரும் வந்து தேவ நற்செய்தியையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்லுமாறு அன்போடு அழைக்கிறோம். கை தட்ட மாட்டாங்க, நின்றுகிட்டு தான் கை தட்டுவாங்க. சில அநேக முறை உட்கார்ந்துக்கிட்டே கை தட்டுவாங்க, சில இடங்களில் நின்றுகிட்டு கை தட்டுவாங்க. அப்படி ஒரு வித்தியாசத்தை இன்று நான் இந்த கூட்டத்திலே பார்க்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய எதிர்பார்ப்பு அது சந்திக்கப்படுமா? பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாக ஒரு மாலை பொண்ணோட இந்த இடத்துல இருந்து செய்தி கொடுக்கறதுனால பிரைஸ் லார்ட். Praise Lord. Hallelujah. சரி, நல்லா உற்சாகமா எல்லாம் கொஞ்சம் நின்று கரங்களை தட்டி அதுக்கப்புறம் செய்தி கொடுத்தா ஒரு அப்போ ஒரு அபிஷேகம் வந்து இறங்கும். அப்பதான் பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. Thank you. ஓவர் Jesus. Hallelujah. Hallelujah. அப்படி 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ளே கடந்து சென்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். எந்த பக்கத்திலே யார் இருந்தாலும் எல்லாரும் இங்கு முன்பாய் வந்து விடுங்கள். நிகழ்ச்சிகளை செய்த பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறவராயிருக்கிறார். இது வல்லமை முகாம் தொடங்கின நாளில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த சுகஜீவ தேவ சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்கே பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறாரோ அங்கே வெளிச்சம் உண்டாகிறது. எங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டாகிறது, அங்கே சமாதானம் உண்டாகிறது, அங்கே சந்தோஷம் உண்டாகிறது. இப்பொழுது எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி அந்த வானாதி வானங்கள் கொள்ளாத அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நாங்கள் நோக்கி பார்ப்போம். அவர் மகிழ்ந்திருக்கிறார். அவரை கனப்படுத்தின இந்த வேளை அவர் மகிழ்ந்திருக்கிறார். அவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதை முகர்ந்து கொண்டிருக்கிறார். எங்கள் ராஜாதி ராஜா, எங்கள் கர்த்தாதி கர்த்தர், எங்கள் சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜா அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் எங்களோடு கூட இருக்கிறார். எல்லாரும் 2 கரங்களையும் உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். எங்களை உருவாக்கினவர், எங்களை அழைத்தவர், எங்களை அபிஷேகித்தவர், எங்களை உயர்த்தினவர், புழுதியில இருந்து தூசியில இருந்து எங்களை தூக்கி எடுத்தவர், பிரபுக்கள் ராஜாக்களோடு உட்கார செய்தவர், எங்கள் பாதையில வனாந்தர பாதையில இருந்து எங்களை திசை திருப்பி கானானை நோக்கி நடக்க செய்தவர், எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்த அந்த சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நல்ல தேவனாயிருக்கிறார். அவர் எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். அவர் எங்களுக்குரியவராயிருக்கிறார். அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவர். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்த வல்லவர். அவர் சொன்னார், நீ திகையாதே, நீ கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். எங்கள் தேவன் எங்களோடு கூட இருப்பதுதான் எங்கள் பலன். அவர் எங்களோடு கூட இருப்பதுதான் எங்கள் மகிழ்ச்சி, எங்கள் வாழ்வு,
எங்கள் ஆசீர்வாதம் எல்லாமே எங்கள் தேவனங்களோடு கூட இருப்பதுதான். எத்தனை நன்மைகளை அவர் எங்களுக்கு செய்தார். செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம். இதுவரை நாங்கள் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. இதுவரை சுகபலமாய் வாழ்வது அவருடைய கிருபை. இதுவரை இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வது அவருடைய கிருபை. பாவிகளாய் திக்கற்றவர்களாய் என்ன செய்வோம் என்று அலைந்து திரிந்த எங்களை தேடி வந்து கண்டுகொண்ட தேவன், தேடி வந்து கண்டுகொண்ட தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவர், நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. பாவ பாதையில் பாரினில் அலைய தேடி வந்தவரே, பாவி எனக்காய் சிலுவையில் தொங்கி வாழ்வு தந்தவரே, பாவ பாரினில் அலைய தேடி வந்தவரே, பாவி எனக்காய் சிலுவையில் தொங்கி வாழ்வு தந்தவரே, நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர்தானே, நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர்தானே, துன்ப வேளையில் வேண்டிடும் போது நல்ல துணை நீரே, தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்கும் வெள்ள நீரே, துன்ப வேளையில் துவண்டிடும் போது நல்ல துணை நீரே, தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்கும் வெள்ள நீரே, நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர்தானே. எல்லாருமாய் கரங்களை உயர்த்து. நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர்தானே, நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீர்தானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர்தானே, பாவ பாதையில் பாரினில் அலைய தேடி வந்தவரே, பாவி எனக்காய் சிலுவையில் தொங்கி வாழ்வு தந்தவரே, பாவ பாதையில் பாரினில் அலைய தேடி வந்தவரே, பாவி எனக்காய் சிலுவையில் தொங்கி வாழ்வு தந்தவரே, நீரன்றி
எல்லாமே நீர்தானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீர்தானே. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு. என் வாழ்விலே நீர் மாற்றம் இல்லை என்றார், என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாதையா. நான் எங்கே போவேன், யாரிடம் போவே? உம் ஜீவ வார்த்தைகளை விட்டு, உம் பலனை விட்டு, உம் வல்லமையை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நீர்தான் என்பலே, நீர்தான் என் கோட், நீர்தான் என் துருகம், நீர்தான் என் தஞ்சம், நீர்தான் என் நம்பிக்கை, நீர்தான் எனக்கு எல்லாமே, நீர்தான் எனக்கு எல்லாமே. என் உயிரான, என் உயிரிலும் மேலான என் ரட்சகா, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே. உயிரோடு ஒரு உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த இயேசுவே. உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த இயேசுவே. எலும்போடு எலும்பாக, என் நரம்போடு நரம்பாக, என் இரத்தத்தில் இரத்தமாக, என் சிந்தையின் சிந்தையாக, உடல் முழுதும் கலந்தீரே, என் உயிரிலும் கரைந்தீரே, உடல் முழுதும் கலந்தீரே, என் உயிரிலும் கரைந்தீரே. உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக கரைந்த இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உயிரோடு ஓர் உயிராக
கலந்த இயேசுவே சொல்லுங்க, உம்மிலே அன்பு கூறுகிறோ. மாறாத அன்பு, மறையாத அன்பு, எம்மீது கொண்ட அன்பு இயேசுவே நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா, எங்களுக்கு ஒரு ரட்சகராய், எங்களுக்கு ஒரு நல்ல சிநேகிதராய், எங்களுக்கு உயிருக்கு உயிராய், இந்த உலகத்தில் எது இல்லாவிட்டாலும், நமக்கு யார் இல்லாவிட்டாலும், எங்களுக்கு என்னதான் ஆனால் என்ன, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு சொல்லுங்க. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து சென்றிடுவே, கலங்கிடவே மாட்டே. நல்லா சொல்லுங்க. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு. அந்த இரட்சகர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எங்கள் தேவன் இன்றைக்கும் எங்கள் சத்தத்தை கேட்கிறார், எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார், எங்கள் கண்ணீரை காண்கிறார், எங்களோடு கூட வருகிறார். எங்கள் தேவன், எங்கள் தேவன், எங்கள் தேவன், எங்கள் தேவன், எங்கள் தேவன், எங்கள் தேவன் ஒருவரே தேவன். ஷக்கபரகதிரபல ஷிபரா லக்கபரிமா மந்தரோ ஒரு வார்த்தையினால் வானங்களை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், சூரிய சந்திரனை உண்டாக்கினவர், வெளிச்சத்தை உண்டாக்கினவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர், காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு ஒரு வார்த்தையில் அடக்கினவர், 4 நாட்கள் ஆகியும் லாசருவே வெளியே வா என்று சொன்னவர், இப்பொழுதும் நம் மத்தியிலே உயிரோடு இருக்கிறார். இது போதாது, இந்த ஆர்ப்பரிப்பு போதாது. ஓ, என் ஜீவனுள்ள தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஒருவரே உயிரோடு இருக்கிற தேவன், உயிருள்ள ஆண்டவர். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீரே உயிருள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர். நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி எஸ் 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 எஸ். எங்கள் தேவன் உயிரோடு எழுந்த, ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ் 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 ஜீசஸ். ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து. ஓ ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்? மரித்து போன கோடா கோடி தெய்வங்கள் அத்தனையை காட்டிலும் என் ஒரே தேவன் ஜீவனுள்ள தேவன். மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர், நரகத்தை வென்றவர், சத்துருவை வென்றவர். ஜெய கிறிஸ்து என்னோடு. சொல்லுங்க சொல்லுங்க, நெஞ்சில் அடி சொல்லுங்க, ஜெய கிறிஸ்து என்னோடு, கிறிஸ்து என்னோடு. நான் அசைக்கப்படுவதில்லை, நீதிமான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவது இல்லை. ஏனென்றால் கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறேன். என் வீடு கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது, என் குடும்பம் கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது, சுகஜீவ தேவசபை கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது, இந்த விஜிபி ஸ்தாபனம் கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அசையாது அசையாது அசையாது. சொல்லுங்க அசையாது. எஸ் சொல்லுங்க அசையாது.
ஹalleluya. பக்கத்தில் இருக்கிறாள் தட்டி சொல்லுங்க, நீ அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நானும் அசைக்கப்படுவதில்லை, நீயும் அசைக்கப்படுவது. ஹalleluya. பின்னுக்கு திரும்பி பார்த்து 2 பேருக்கு சொல்லுங்க, நானும் அசைக்கப்படுவதில்லை, நீயும் அசைக்கப்படுவதில்லை. நானும் அசைக்கப்படுவதில்லை, நீங்களும் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya. சந்தோஷமாய் உட்காருவோம். ஹalleluya. ஓகே, சர்ப்பங்களை மிதிப்போம், புழு என்ன பெருசான. சரி, ஓகே, தேங்க்யூ பிரதர். ஹalleluya. சந்தோஷமா இருக்கிறீர்களா? நான்டா சந்தோஷமாவே இல்லை இன்றைக்கு. ஏண்டா வல்லமை முடியுது, நாளைக்கு காலையோட முடியுது, பேக்கை கட்ட வேண்டி இருக்கு, இப்படியே இருந்துடலாம் போல இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமே? ஏன் சொல்ல மாட்டீங்க? மணி அடிச்சா சோறு, யாரும் கேட்க இல்லை, ஒன்றும் இல்லை, பில்லும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன் சொல்ல மாட்டீங்க? பக்கத்தில் திரும்பி பார்த்தீங்களுக்கு ஏன் சொல்ல மாட்டீங்க? எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், எனக்கு எவ்வளவு சந்தோஷம். ஹalleluya. என் வாழ்க்கையில கிட்டத்தட்ட 9 வருஷங்கள் 10 வருஷங்கள் எனக்கென்று ஒரு ரூம் இல்லாமல் இருந்தேன். தங்குவதற்கு ரூம் இல்லை. இரவு பகலாய் சுவிசேஷ ஊழியம், டிரைவிங், கார் ஓடுவது சுவிசேஷம் சொல்லுவது, வேன் ஓடுவது சுவிசேஷம் சொல்லுவது, இப்படியே என் வாழ்க்கை போகும். 2 பேக்கை தூக்கிட்டு அப்படியே போவேன். அப்ப அதுக்கு பிறகு நீங்க கேட்கலாம், அப்ப திருமணமான அப்புறம் என்ன செய்வீங்க? மானங்கட்ட மருமகன் நான், மாமா வீட்டுக்கே போய்விட்டேன். திருமணமாகி பொம்பளை தானே அனுப்பி வைப்பாங்க, என்ன போயிட்டு வாமாண்டு. எனக்கு திருமணமாண்டு என்ன அனுப்பி வச்சாங்க, வைஃப் வீட்டை போயிடுறேன். ஆனால் அருமையான மாமாவை எனக்கு ஆண்டவர் தந்தார். 3 வருஷங்கள் ஒரு சின்ன சண்டை இல்லாம மாமாவோடு நான் காலம் தள்ளினேன். உங்களுக்கு உங்க மாமியை சமாளிக்கலாம் இருக்கு. ஆனா இருந்த அந்த வீட்டில் அவங்களோட போய் அந்த ரூம்ல நான் தங்கி இருந்தேன். அவரும் எங்களோடு கூட இருந்தார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள். உண்மையாய் சொல்லுகிறேன், என் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கா எந்த ஒரு காரியமும் என்ன உயர்த்தவோ ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் அந்த 10 ஆண்டுகள் என் தேவனுக்காக சுவிசேஷ ஊழியம். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் ஆண்டவர் மிக நல்லவர். சொல்லுங்க ஆமே. என் அருமை அண்ணாச்சிக்காக நான் என்ன சொல்லுவேன்? நான் நினைச்சேன் நான் தான் இந்த உலகத்தில் பெரிய ஆள், பெரிய வேலையெல்லாம் பார்க்கிறேன். உண்மையாய் ஒரு மனுஷனாய் இருந்து இவ்வளவு வேலைகளை செய்வது கிருபை தான் அண்ணாச்சி, கிருபை தான், தேவனுடைய கிருபை தான். சொல்லுங்க ஆமே. எத்தனை காரியங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது, எத்தனைக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது, அத்தனையிலும் இவ்வளவு சந்தோஷமாய் ஜப்பான் டான்ஸ் கூட ஆடி இருக்கிறேன். அது கிருபை தான், கிருபை தான். திரும்பி பார்த்து சொல்லுங்க, நம்ம போதகருக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. சொல்லுங்க சொல்லுங்க ஹalleluya. அந்த கிருபைக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் மத்தியில் இப்படி ஒரு உறவு, எனக்கு ஒரு தீர்க்கதரிசி சொல்லி இருந்த அந்த தீர்க்க தரிசனம், உலகத்தின் சூப்பர் ஸ்டார்ஸ். நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். அன்றைக்கு ரத்னபோலையாவும் சொன்னாங்க, நானும் சொல்லுகிறேன். போற இடமெல்லாம் கேட்பேன், உங்களுக்கு தெரியுமா விஜிபி என்று சும்மாவே கேட்பேன். ஏன் தெரியுமா அப்படி கேட்கிறேன்? நான் கேட்டவுடனே அவர் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமே, அவர் என் ஃப்ரெண்டு. சொன்ன உடனே பயந்துருவாங்க, என்ன விஜிபி அவங்க, ஐயோ என்ன க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஐயா ஃப்ரெண்ட் மாத்திரமில்லை, எனக்கு அண்ணனா இருக்கிறார்கள். உண்மையா சொல்லுகிறேன், நான் இது ஒரு பெரிய பாடம் படிச்சு கொண்டேன். நான் அன்றைக்கும் சொன்னேன், இதை திரும்ப சொல்லுகிறேன். ஒரு கனத்துக்குரியவர்களோடு நாங்கள் சேர்ந்தால் நமக்கு கனம் உண்டாகும். ஹalleluya. அதனாலதான் என்னவோ இயேசு கிறிஸ்து கழுதையில் ஏறி போன பொழுது கழுதைக்கெல்லாம் விரித்தார்கள் பாருங்க. நான் அண்ணாச்சிக்கு பின்னாலேயே போக எனக்கும் சல்யூட் அடிக்கிறார்கள். ஹalleluya. சேர்ற இடத்தை பத்தி பொறுத்து தான் கனம் உண்டாகும். சொல்லுங்க ஆமென். ஒரு குரங்க ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தொடர்ந்து பார்த்தா, ஒரு 6 மாசம் தொடர்ந்து பார்த்தா, அவனும் கொஞ்ச நாள்ல இதுல சொரிஞ்சா இப்படி சொரிய மாட்டான், இப்படித்தான் சொரிவான். ஏன்னா அவன் பார்த்து பார்த்து அப்படி ஆயிடுச்சான். ஆனா நல்லவர்களோடு நான் சொல்றேன், இந்த சபை சுகஜீவ தேவ சபை பாக்கியமுள்ள சபை. இதுல இருக்கிற விசுவாசிகள், நான் சொல்லுகிறேன், நீங்கள் பாக்கியமுள்ளவர்கள். ஹalleluya. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஐஸ் வைக்கிற வேலையில எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வேலை நெருப்ப தலையில கொட்டுறது. ஐஸ் வைக்க சொல்லல, உண்மையே சொல்லுகிறேன். நானும் பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் ஐயா அவர்களும் சேர்ந்து பேசிக்கொள்ளும் பொழுது நாங்கள் பேசிக்கொண்டே நடந்தோம். இரவெல்லாம் அந்த பாக்கள் அப்படியே நடந்து வந்து பேசணும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்.
ஹalleluya. இப்படிப்பட்ட மக்களை ரட்சித்து மாண்புமிகு என்னுடைய மதிப்புக்குரிய அந்நியார், நான் அவர்கள் அப்படித்தான் சொல்லுவேன்டா, மாண்புமிகு அந்நியார் அவர்கள் எவ்வளவு ஒரு ஒரு நட்சத்திரமாய் அந்த வீட்டுக்குள்ளே வைத்து கர்த்தர் காரியங்களை செய்கிறார். நான் இன்றைக்கு யோசிச்சுட்டேன், இனி அடுத்த வல்லமை வாக்கெல்லாம் நான் வர தேவையில்லை. பெத்தேல் மிஷனரி சர்ச் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதிலும் ஆவிக்குரிய வல்லமையிலும் நிலைத்திருக்கும் திருச்சபை பெத்தேல் மிஷனரி சர்ச். தலைமை போதகர் ரெவரண்ட் டைட்டஸ் கே. பிரபாகரன் தேவ நற்செய்தியை உலகமெங்கும் எடுத்துச் செல்கிறார். லண்டனில் மிச்சம் பட்டணத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 3 மணிக்கு தமிழிலும் மாலை 6 மணிக்கு சிங்களத்திலும் தேவ ஆராதனை நடைபெற்று வருகிறது. கரோவில் உள்ள எடின் பகுதியில் காலை 10 மணிக்கு தமிழ் சிங்கள ஆராதனை நடைபெற்று வருகிறது. இலங்கையில் யாழ்ப்பாணம், வவுனியா, திருகோணமலை நமது கிளை சபைகள் இயங்கி வருகின்றன. தொடர்புகளுக்கு பாஸ்டர் டைட்டஸ் கே. பிரபாகரன், டெலிபோன் நம்பர் 0208 391 0040, மொபைல் 078888361444. எங்கள் இணையதள முகவரி www.bethelministries.org.uk. எல்லோரும் வந்து தேவ நற்செய்தியையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்லுமாறு அன்போடு அழைக்கிறோம்.